நம்ம சென்னை காட்டாங்குளத்தூர்ல இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் 2026 இன்ஜினியரிங் படிச்சே ஆகணும் சார் அப்படின்ட்டு பல மாணவர்கள் எஸ்ஆர்எம் ஜேட்ரிபிளி ஃபேஸ் 1 இப்போ ஃபேஸ் 2 அடுத்த கட்டமாக ஃபேஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அதுக்கு எல்லாருமே நிறைய மாணவர்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு ஜூன் 30 வரைக்கும் டைம் இருக்குது. இருந்தாலும் இப்போ ஃபேஸ் 2ஓட ரிசல்ட் பப்ளிஷ் ஆகி ரேங்க் வந்துருச்சு. ரேங்க் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்லாம் மாணவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் மிகப்பெரிய குழப்பம் என்னன்னா, சார் ஒரே ஒரு கேம்பஸில் ஒரே ஒரு பிரான்ச்சை மட்டும்தான் சார் செலக்ட் பண்ண முடியுது. நம்மளோட ரேங்க்குக்கு கிடைக்குமா சீட்டு? காட்டாங்குளத்தூரில் கிடைக்குமா? என்னுடைய மிகப்பெரிய கனவு காட்டாங்குளத்தூரில் படிக்கணும் சார். பட் அது கிடைக்குமா சார்? அதுதான் சார் மிகப்பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்கள் எல்லாருக்குமே இருக்குது. உங்களோட ரேங்க்குக்கு பிரான்ச் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற என்னால் சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா, நம்ம எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியே அதை பற்றி சொல்லலை. அவங்களே வந்து பார்த்திங்கன்னா சொல்லலை. இப்போ இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய பாயிண்ட்டு, உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் டேட்டா பர்த்தை போட்டிங்கன்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணலாம். பண்ணியிருப்பீங்க முக்கால்வாசி பேர். ஸ்காலர்ஷிப்லாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பேச போகிறோம். இதில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு வந்து ஜூன் 26 நைட்டு 11 மணி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே டைம் உங்களுக்கு ரிசல்ட்டு ஜூன் 30 அதாவது ஒரு 3 மணிக்கு ஈவினிங் 3 மணிக்கு வரும். வந்த பிறகு ஜூலை 6 நைட்டு 11 மணிக்குள்ளே நீங்கள் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல அட்வான்ஸ் ஃபீஸாக ஒரு 1,10,000 பே பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் ஃபுல் ஃபீஸையும் பே பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் கவனிக்க வேண்டிய பாயிண்ட்டு. இப்போது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டவுட் என்ன தெரியுமா? சார் இப்போ நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறோம், ஒருவேளை சீட் அலாட்மெண்ட் வரல, என்ன சார் பண்ணுறதுன்னா, உங்களோட ரேங்க்குக்கு இந்த பிரான்ச் தான் கிடைக்கும்னு எந்த ஒரு டேட்டாவும் நம்மக்கிட்ட கிடையாது. லாஸ்ட் இயர்லேயும் சரி, இது வரைக்கும் நடந்த எஸ்ஆர்எம் ஜேட்ரிபிளி இப்போ நம்ம ஃபேஸ் 1 நடந்துச்சுல, அப்பயுமே இதே கன்ஃபியூஷன் தான். அவங்க அதை பற்றி அவங்க சொல்கிறதே இல்லை. ஸோ அதனால் உங்களோட ரேங்க் என்ன, உங்களுக்கு எந்த பிரான்ச் வேணும், எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூரில் என்ன பிரான்ச் வேணும்? ராமாபுரம் கேம்பஸ் இருக்குது, வடபழனி கேம்பஸ் இருக்குது, திருச்சிராப்பள்ளி கேம்பஸ் இருக்குது. நீங்கள் என்ன ரேங்க் வாங்கியிருக்கீங்கிறத மறந்துடாமல் கூகுள் ஃபார்ம் ஒன்று போட்டிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில். அந்த கூகுள் ஃபார்மில் உங்களோட ரேங்க்கு, உங்களுக்கு எந்த பிரான்ச்சில், குறிப்பாக வந்து என்ன கேம்பஸில் என்ன பிரான்ச் வேணும் அப்படிங்கிறத அந்த கூகுள் ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தயவு செய்து எல்லாம் ஃபில் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஏகப்பட்ட பேர் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் அந்த கூகுள் ஃபார்மில் ஃபில் பண்ணிங்கன்னா நான் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். ஓகேவா? அதில் நீங்கள் ஃபில் பண்ணி விடுங்க. உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் எல்லாத்தையும் பண்ணுவோம். இப்போது ஒரே ஒரு விஷயந்தான், இந்த எக்ஸாம்லாம் நம்ம எதுக்கு எழுதுகிறோம்? நல்லா உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லணும். இந்த எக்ஸாம் எதுக்கு நம்ம எழுதுகிறோம் தெரியுமா? எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் டொனேஷன் எந்த ஒரு பணத்தையும் கொடுக்காம உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் வழியாக அவங்க நடத்தக்கூடிய இந்த எக்ஸாம் எழுதி நல்ல ரேங்க் வாங்கி அது வழியாக போய் ஜாயின் பண்ணணுன்னு தான் இந்த எக்ஸாம்லாம் எழுதுகிறோம். பட் ஆனால் நல்ல ரேங்க் வாங்க முடியல நிறைய பேரால். நமக்கு கிடைக்குமா கிடைக்காதுங்கிற கன்ஃபியூஷன் இருக்குது. அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். அந்த கூகுள் ஃபார்மில் உங்களோட நேமு, உங்களோட ரேங்க்கு, உங்களுக்கு எந்த கேம்பஸில் எந்த பிரான்ச் வேணுங்கிறத சொல்லுங்கள். சேம் டைம் இப்போ முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இந்த ஸ்காலர்ஷிப்லாம் கொடுத்துருக்காங்க. சார் இப்போ நீங்கள் சொல்ல வந்த விஷயத்த சொல்லவே இல்லையே சார். ஒரு பிரான்ச்சு ஒரு கேம்பஸில் ஒரு பிரான்ச் தான் வைக்க முடியுது. அப்போ அது கிடைக்கலனா என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், போன டைமு 2025 அதாவது இந்த ஒரு ஃபேஸ்லேயே 2 ரவுண்ட்லாம் நடத்துவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டுன்னு 2 ரவுண்ட்லாம் நடத்துவாங்க. இங்கே பாருங்கள், 2025 ஃபேஸ் 1 வந்து ரவுண்டு 1க்கு ஒரு டேட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு டைம் சாய்ஸ் ஃபில்லிங்கு இதெல்லாம் நடந்துச்சு. அப்புறம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதே ஃபேஸ் 1 வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு 2வும் நடந்துச்சு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, ரவுண்டு 2வும் நடந்திருக்கு. ரவுண்டு 1 நடந்து முடிஞ்ச பிறகு ரவுண்டு 2 நடந்துச்சு. ஒருவேளை நீங்கள் ஒரு கேம்பஸில் ஒரு பிரான்ச்சை வச்சிங்கள, அது உங்களுக்கு அலாட் ஆகலைன்னா இன்னொரு ரவுண்டு கூட உங்களை கூப்பிடலாம். இல்லாட்டி தேர்டு ஃபேஸ் தான். இல்லாட்டி என்ன பண்ணணும், அப்படி இல்லைன்னா என்ன ஐடியா, தேர்டு ஃபேஸுக்கு தான் போகணும். தேர்டு ஃபேஸுக்கு ஜூன் 30 வரைக்கும் தான் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு ஜூலை 4 ஜூலை 5 வரைக்கும் அந்த எக்ஸாம் நடக்க போகுது. அதில் போனால் நமக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதுங்கிறது ஒரு கன்ஃபியூஷனான விஷயம்தான். இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறது, எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூருங்கிறது மிகப்பெரிய கேம்பஸ். இன்னைக்கு வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் இங்கே வந்து படிக்கிறாங்க. வெளி மாநிலங்கள்லேருந்து இந்தியாவில் உள்ளவன் எல்லாமே இங்கே வந்து படிக்கிறாங்க. காரணம் என்னென்னா, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கு, QS ரேங்க்கு, எல்லா ரேங்க்கு வேர்ல்டு வைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸான
ஒரு யூனிவர்சிட்டியாக திகழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு குப்பையான கல்லூரின்னு சொல்ல முடியாது, ரொம்ப ரொம்ப ஒன்றுமே இல்லை, பில்டிங் கூட கிடையாது. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, 10 லட்சம் 5 லட்சம் டொனேஷன் கேட்குறாங்க. ஆனால் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் இந்த எக்ஸாம் வழியாக போகலாம். ஸோ நம்ம டொனேஷன் கொடுத்து வந்து நிறைய இடங்களில் டொனேஷன் சொல்கிறாங்க. ஸோ டொனேஷன் கொடுத்து நம்ம போகிற அளவுக்கு நம்ம இல்லை. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்து கொடுக்குறதுக்கு நிறைய யோசிக்கிறீங்க. அந்த ஒரு கன்ஃபியூஷனும் உங்கள்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக அந்த கூகுள் ஃபார்மில் ஃபில்அப் பண்ணுங்கள். எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூரில் சார் இப்போ ராமாபுரம் இருக்குது, வடபழனி இருக்குது, திருச்சிராப்பள்ளி இருக்குது, எதுக்கு சார் எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூரில் நம்ம படிக்கணும், அதை ஏன் சார் எல்லாரும் விருப்பப்படுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லவே வேணாம். எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூரில் மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதை பார்த்தீங்கன்னாவே அது ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்று, பிளேஸ்மெண்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது. ஆவரேஜ் பேக்கேஜே வந்து பார்த்தீங்கன்னா பல மடங்கு, பல மாணவர்களுக்கு ஆவரேஜ் பேக்கேஜே ஓகேப்பா போதும்பா ஹாப்பிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆவரேஜ் பேக்கேஜே ஓரளவுக்கு சராசரி சம்பளமே மாணவர்களுக்கு அதிகமாக கொடுக்கப்படுது. எது எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூரில். மூணாவது விஷயம் என்ன தெரியுமா, அதாவது உங்களுக்கு இங்கே அதாவது இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர் கிடைக்கும். வெளிநாடுகள்லேருந்து இங்கே வந்து படிக்கிறாங்க. வெளிநாடுகள்லேருந்து இங்கே வந்து படிக்கிறனால உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர் கிடைக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு இங்கே வந்து நமக்கு டைவர்சிட்டி அண்ட் நெட்வொர்க்கிங், நம்ம இந்தியாவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பல பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிக்கு வர்றாங்க. அவங்களோட தொடர்பு உங்களுக்கு ஏற்பட்டால் இந்திய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே படிக்கும்போது நம்ம மட்டும் இல்லை, கேரளாலேருந்து வர்றான், கர்நாடகாலேருந்து வந்துடுறான், ஆந்திராலேருந்து வரான், பக்கத்தில் உள்ள ஸ்டேட்டில், இங்கே மட்டும் இல்லை வேறு ஸ்டேட்லேருந்தெல்லாம் இங்கே ஆந்திராவிலேருந்து சரி எந்தெந்த ஊரில் இருந்தோ நம்மளுடைய காட்டாங்குளத்தூர் கேம்பஸ் சென்னைக்கு வர்றாங்க. அதனால் உங்களுக்கு டைவர்சிட்டி அண்ட் நெட்வொர்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா கிடைக்கும். அது இல்லாமல் இங்கே படிப்பதனால நமக்கு ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன், ரிசர்ச் பண்ணுறதுக்கு, ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடமாக எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருப்பதில் நீங்கள் எந்த ஒரு மாற்று கருத்துமே வந்து சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கேம்பஸாக எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்குது. காட்டாங்குளத்தூர் கேம்பஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதுக்குள்ளே போயிட்டோம்னாவே நம்மளுடைய வாழ்க்கை மிகப்பெரிய லெவலில் சிறந்து போயிடும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அது கேம்பஸ், எப்படிப்பட்ட கேம்பஸ், ஏகப்பட்ட இன்டர்வியூக்கு எத்தனையோ கம்பெனிஸ், எல்லா எம்என்சி கம்பெனியும் நிற்பாங்க. ஸோ அங்கே வந்து எலிஜிபிலிட்டியே 60% பார்த்து தான் உள்ளே எடுக்கிறாங்க பசங்களை. ஸோ அதனால் நீங்கள் கட்டாயமாக உங்களுக்கு என்னோட ஹெல்ப் தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பரு, இந்த நம்பருக்கு நீங்கள் எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் கேட்கலாம். கீழே கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அந்த கூகுள் ஃபார்மில் நீங்கள் ஃபில்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த ஒரு ஃபேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணாமல் இருக்கிறவங்க அடுத்த ஃபேஸுக்கும் அப்ளை பண்ணலாம். முழுக்க ஆன்லைனில் தான் இந்த எக்ஸாம் நடக்கும். 3rd ஃபேஸில் எல்லாருக்கும் சீட்டு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேஜ் தான். தயவு செய்து ஏன்னா ஃபேஸ் 1 முடிஞ்சிருச்சு, ஃபேஸ் 2 முடிஞ்சிருச்சு, இப்போ ஃபேஸ் 3. தயவு செய்து நீங்கள் என்ன ரேங்க் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன கேம்பஸில் என்ன பிரான்ச் வேணும், உண்மையாக நீங்கள் பணம் கட்டுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா மட்டும் அதில் உங்களோட பேரை வந்து கொடுங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போது இங்கே பணம்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். 4,75,000 ரூபாய்க்கு மேலே ஃபீஸு தான் ரொம்ப அதிகமாக வருது. அந்த ஃபீஸ் விவரங்கள் எல்லாமே அவங்க வெப்சைட்டில் இதில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஃபீஸை பார்த்தோம்னா இப்போ நம்ம காட்டாங்குளத்தூர் கேம்பஸ் எடுத்துக்கிறோமே, காட்டாங்குளத்தூர் கேம்பஸில் எல்லா ஃபீஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது வந்து எவ்வளோ, 4 லட்சம், 2,75,000, 4,75,000, எல்லாமே 2,75,000. குறைந்தபட்ச ஃபீஸ் 2,75,000, அதிகபட்ச ஃபீஸு 4,75,000. இது வந்து காலேஜ் ஃபீஸு. இது இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸு 1,50,000 வரைக்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பார்த்துக்கணும். அப்போ நமக்கு பணம் கட்ட முடியுதா, அந்த லெவலுக்கு நம்ம ரெடியாக இருக்கோமா அப்படிங்கிறத பார்க்கணும். எல்லாமே 4,25,000, 4,75,000, 2,75,000 ரூபா ஃபீஸ் வாங்குறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பணம் கட்ட முடிந்தால் மட்டும் இந்த கல்லூரியை நீங்கள் தேர்வு செய்யலாம். இது மட்டும் ஃபீஸ் இல்லை, இது இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்குது. அதே போல் ராமாபுரம் கேம்பஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், ராமாபுரம் கேம்பஸில் பாருங்களேன் 2 லட்சம் ஃபீஸு, 3,50,000, 2,50,000, 1,75,000, 3 லட்சம், 3,50,000, 3 லட்சம், 3,75,000, 3 லட்சம், 3,25,000, 2,75,000, 2 லட்சம், 1,50,000 ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாகவே இருக்குது. அதே போல் வடபழனி கேம்பஸ்ன்னு பார்க்க போனீங்கன்னு வச்சுங்க, வடபழனி கேம்பஸ் வந்து ரொம்பவே என்ன, எல்லாராலும் வடபழனி கேம்பஸ் வந்து எடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா காட்டாங்குளத்தூர் தான் எல்லாரோட ஆசை. இங்கே பாருங்க 3 லட்சம், 3,50,000, 3,50,000, 3 லட்சம், 2,50,000, 3 லட்சம், 2 லட்சம், 1,50,000, 1,50,000, 1 லட்சம், இதெல்லாம் காலேஜ் ஃபீஸு. ஹாஸ்டல் ஃபீஸு 1 லட்சம், 1,50,000 லட்சம் வரும். அது கிட்டத்தட்ட 1,50,000 லட்சத்துக்கிட்ட வரும். ஸோ அதனால் உங்களோட ஒரு மொத்த இப்போ காட்டாங்குளத்தூர்லாம் போனீங்கன்னா ஒரு 20 லட்சம் ரூபா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் கேப்பபிளா, உங்கள் குடும்ப வருமானம் எப்படி இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்.
பார்த்துட்டு தான் முடிவு எடுக்கணும். ஓகேவா? அடுத்த திருச்சிராப்பள்ளியை பார்க்க போனோம்னு வச்சுங்க. திருச்சிராப்பள்ளியில் ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது. திருச்சிராப்பள்ளியிலையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 2,50,000, 4 லட்சம், 1,50,000, 1,75,000, 1,75,000, 2,50,000, 2,50,000, 2,50,000, 2,75,000, 2,50,000, 1,50,000, 1,75,000, 2 லட்சம், 1,50,000, 4 லட்சத்துக்கிட்ட வாங்குறாங்க. இந்த ஃபீஸ் எல்லாமே காலேஜ் ஃபீஸ். இது இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணணும். அதனால தயவு செய்து நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டா அந்த கூகுள் ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.